ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நமக்கு குழந்தைங்கள எப்படி கீரை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? பாதி நேரம் அதுங்க நம்ம செஞ்சு கொடுக்குற கீரையை சாப்பிடாதுங்க. அதே மாதிரி நம்ம மத்தியானம் செய்கிற கீரை மீந்து போயிடுச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மளால் அடுத்த நாள் சாப்பிடவும் முடியாது. அதை வேஸ்ட் பண்ணி தூக்கி போடுறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். சாயங்காலம் நேரத்துக்கு காஃபி டீயோட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த 3 விஷயங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி, கீரை போண்டா. கீரை கூட்டு, மீந்து போகிற கீரை கூட்டை வச்சு எப்படி சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே ஒரு அருமையான ஸ்நாக் செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இது. வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கூட்டு எவ்வளோ மீந்து இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் ஏதாவது சாலிடாக இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லை நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த பூண்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி போட்டுருங்க. காஞ்ச மிளகாய் ஏதாவது இருந்ததுன்னா, பச்சை மிளகாய் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். இந்த கடலை மாவுக்கும் அரிசி மாவுக்கும் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூட்டில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருப்போம், ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு மட்டும் காரம் சேர்த்துக்கோங்க. கூட்டில் ஆல்ரெடி காரம் நம்ம போட்டிருப்போம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை பிசைஞ்சு பார்க்கலாம். சப்போஸ் இது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கீரை அடுத்த நாள் வச்சுக்க முடியாது, நைட்டும் சாப்பிட முடியாது. ஸோ மத்தியானம் மீந்து போணுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரொம்ப தண்ணியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு ஏற்றபடி உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல போண்டா பஜ்ஜிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்படி எடுத்து கிள்ளி விடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் ஒரு கை அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு துளி சோடா உப்பு, இது நல்லா உப்பில் வரத்துக்காக ஹெல்ப் பண்ணும். இது வேணாம்னாலும் நீங்கள் விட்டுடலாம். ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பதத்தில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், இந்த பதத்தில் இருக்கட்டும். இப்போ இது ரெடியாக இருக்குது. பக்கத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டி நம்ம எண்ணெயில் காய போட்டு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நான் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. தண்ணியில் ஒரு தடவையும் கையை நனைச்சிக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து உருண்டைகளாக விடுங்க. ஒரு தடவையும் தண்ணியில் கையை லேசாக நனைச்சிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஒரு வேளை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் மாவு கலந்துக்கோங்க. மாவோட உப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணோம், அது மட்டும் பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய பீஸாக இதில் ஏதாவது தக்காளி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி இந்த தக்காளி பீஸெல்லாம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா தண்ணி ஆகிடணும், கிறிஸ்பியாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னா இந்த நிலக்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ இது 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக ஆனாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக ஆனோடனே எடுத்துக்கலாம். இது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றபடி எந்த ஷேப்பில் வேணால் போடலாம். சின்ன சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நல்ல பெருசாகவும் வேணாலும் போட்டுக்கலாம். டீ காஃபியோட ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மத்தியானம் நமக்கு மீந்த கீரையும் இது செஞ்ச மாதிரி ஆச்சு. நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் சிலதெல்லாம் கீரையே சாப்பிடாது. அந்த மாதிரி இருக்கிற குட்டீஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுடுவாங்க. இதுக்கு நீங்கள் எந்த கீரை வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த கீரை தான் அப்படின்ட்டு இல்லை, எந்த கீரையாக இருந்தாலும் கூட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணலாம்.
இல்லை நீங்கள் கீரை கடைஞ்சது இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி செய்யலாம். ஒருவேளை உங்களோட கீரை கடைஞ்சது இல்லை கூட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த தண்ணியை மாத்திரம் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மற்ற 2 சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு, ரெசிபி, மற்ற என்னோடய பிளாகோட லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட கீரை கூட்டு போண்டா தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.